பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் கிருபையை நான் பெற்றேன், அந்த கிருபை என்னை எல்லாரை விட அதிகமாக செயல்புரிய வைத்தது, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எனிலும் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருந்த கிருபையே அதை செய்ய வைத்தது அப்படிங்கிறாரு. அப்போ கிரேஸ் உங்க வாழ்க்கையில வருது, கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னாலே நீங்கள் பெரிய செயல் வீரர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நிறைய பேர் கிருபைன்னா வேற மாதிரி யோசித்துறாங்களே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணுமே செய்யாம இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு பேர் கிருபைன்னு யார் சொன்னாங்க? கிருபைங்கிறது நீங்கள் களைப்பின்றி செயல்படுவதற்கு கடவுள் கொடுக்கும் ஆற்றல். இன்னும் சொல்ல போனா, செய்ய முடியாது நீங்க நினைச்சதை கூட உங்களை கொண்டு செய்ய வச்சிருவார். அதான் கிரேஸ். தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். ஓடினாலும் நீங்கள் இளைப்படைய மாட்டீர்கள். அதான் கிரேஸ். நீங்க ஓடவே மாட்டீங்கிறது கிடையாது. நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். அதான் கிரேஸ். நீங்க நடக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. ஆமா, நீங்க நடப்பீங்க, ஆனா சோர்வடைய மாட்டீங்க. நீங்க ஓடுவீங்க, ஆனா இளைப்படைய மாட்டீங்க. என்ன இவ்வளோ காரியம் பண்றீங்க, ஆனா டயர்டே ஆக மாட்டீங்க, இவ்வளோ இது பண்ண முடியுது, எப்படி முடியுது, எப்படி இதெல்லாம் செய்றீங்கன்னு உங்களை பார்த்தே மக்களுக்கு ஒரு வியப்பு வரும் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு 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 ஆற்றலின் மனிதனாக கடவுள் உங்களை வைப்பாருங்க. அதான் கிரேஸ். சிலர் பாருங்க, சின்னதாக பண்ணி கூட டயர்டாகி உட்காந்துருவாங்க, ஆனால் நீங்கள் பெருசாக பண்ணிட்டு கூட ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. தட்ஸ் அ கிரேஸ். அப்போ பாருங்க என்ன போட்டிருக்குது பாருங்க, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக்குகிறதில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போ காலையில் உங்களை எழும்ப வைக்கும், உங்களை தூண்டும், உங்களால் செய்ய முடியாத செய்ய வைக்கும், தாண்ட முடியாத தாண்ட வைக்கும், முடிக்க முடியாத முடிக்க வைக்கும், சந்திக்க முடியாததை போய் சந்திக்க வைக்கும். இதான் கடவுளுடைய கிருபை. பாருங்களேன், தேவன் இந்த கிருபையை நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ண இது பெருசாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமாம், ஒரு ஆப்பிள் மரம் ஆப்பிளாக வருவதற்கான எல்லா தன்மையும் அந்த விதைக்குள்ளே இருக்குது. ஆனால் விதையை மண்ணில் போடணும். கிருபை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் கால் எடுத்து வைக்க 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 அது மலர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க.